ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கங்கையில் குளித்தாலும். ஒரு புகழ்பெற்ற ஞானிக்கிட்ட சிலர் போயிருந்தாங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட, நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று புனித நதியில் நீராடி வரலாம் அப்படின்னு இருக்கோம், நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவரையும் கூட அழைத்தாங்க. ஞானி யோசித்தார். இப்போது வருவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு கூறிவிட்டு அவங்க கிட்ட ஒரு பாகற்காயை கொடுத்து, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டார். அவங்க, என்ன செய்ய வேண்டும், கட்டளை இடுங்க மகாராஜா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அந்த ஞானி சொன்னார், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் முழுக்கி எடுத்து என்கிட்ட திரும்பி கொண்டு வந்து இதை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னார். அன்பர்கள் ஞானி சொன்ன மாதிரியே செய்தனர். திரும்பவும் வந்து அவர்கிட்ட அந்த பாகற்காயை பத்திரமா ஒப்படைச்சாங்க. அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக்கி நறுக்கி எல்லாருக்குமே ஒரு துண்டை கொடுத்தாரு. புனித நதியில முழுகிய இந்த பாகற்காய் இப்போது சாப்பிட்டு பாருங்க, தித்திக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆர்வமோடு வாங்கிய அன்பர்கள் வாயில போட்டுக்கொண்டு மென்ற வேகத்திலேயே முகம் மாறியது. தித்திக்கும்னு சொன்னீங்க, ஆனா கசக்குதே அப்படின்னு சொன்னாங்க ஞானியோட ஏமாற்றத்துடன். அப்போ ஞானி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பார்த்தீங்களா, பாகற்காய் எத்தனைதான் நதியில மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில்லை. அதை போலவே நாம் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் 1000 முறை மூழ்கினாலும், எந்த கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ குளத்துக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ 1008 முறை வலம் வந்து விழுந்து விழுந்து வணங்கினாலும் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் குரு. இதை கேட்ட அனைவரும் அதை ஆமோதித்தாங்க. இந்த கதையில பாகற்காயில நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது சுவை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். தியானத்துல அதை முழுமையாக அடைவதற்கான அனைத்து வழிகளையும் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. தியானத்தின் மூலமா உள்ள போகும்போது நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்க அறிவீங்க. அதன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை ஒழிப்பதோடு நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. முயற்சித்து பாருங்க, முழு பலன் கிடைப்பது உறுதி. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.